ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம ஒரு கீர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க, ரவை வச்சு ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நீங்கள் ஹெவி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரியான குயிக்கான ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எம்மியாக, ரொம்ப திக்காக, அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 4 பேர்லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே பால் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, இல்லைனா ஒரு கேரட்டை கூட நீங்கள் திருவி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டையும் போட்ட உடனே எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். இதில் ஒரு நேச்சுரல் ஒரு கலர் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேசரி கலரோ இல்லை வந்து நம்ம சாஃப்ரான் இருக்குது இல்லையா, அதை கூட வந்து ஊற வச்சு போட்டுக்கலாம். இது நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போது இது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு திக்காகவும் நல்ல நிறைய குவான்டிட்டியும் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா உங்களுக்கு ரிச்னஸையும் ஹெவினஸையும் கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இதில் கேரட் அண்ட் சுகர் போட்டிருக்கோம், ரவை போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன், வெனிலா எசன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். பிகாஸ் நம்ம கீர் மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு தண்ணி பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து தண்ணியாக பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி தேவைன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஈஸியாக, குயிக்காக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக கிடைக்கும். சீரியஸ்லி ரொம்ப நேரம் எடுக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் இது செய்யறதுக்கு. இதில் நீங்கள் தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பாதாம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தாஷியோ போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் வந்து இந்த பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ் இதெல்லாம் போட்டிங்க. இந்த கீருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த சாரப்பருப்புலாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. இந்த ரெசிப்பியை பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உடனடியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் அண்ட் வந்து கேக் ரெசிபீஸ், டெசர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம கான்செப்ட் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக, குயிக்காக அண்ட் கம்மி இன்க்ரீடியன்ஸில் வச்சு செய்கிறது தான். தேங்க்யூ.